ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான சாஃப்டான ட்ரெஸ்லெச்சஸ் கேக் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபஸ்ட்டுக்கு தேவையான 3 முட்டைகளோட எக் யோக்கையும் எக் ஒயிட்டையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இனி எக் ஒயிட்டை நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் பீட் பண்ணி கொள்ளணும். இதோட 1/2 கப் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி கொள்ளலாம். சுகரை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா ஈஸியாக மெல்ட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி கொள்ளுங்க. இன்னும் திக்காகாமல் ஊற்றுப்படுற கன்சிஸ்டன்சியிலேயே இருக்குது. திக்காகும் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணணும். எக் ஒயிட் இப்படி எடுத்து பார்த்தா ஊற்றுப்படாத சரியான திக்கான கன்சிஸ்டன்சியில் பீட் பண்ணப்பட்டிருக்குது. இனி எக் யோக்கை பீட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். எக் யோக்கோட 1/4 கப் அளவுக்கு சுகரை சேர்த்து சுகர் நல்லா மெல்ட் ஆகி லைட்டான கலருக்கு சேஞ்ச் ஆகும் வரைக்கும் பீட் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக இதோட 1/2 கப் ஃப்ரெஷ் மில்கையும் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் சேர்த்துட்டு லைட்டாக பீட் பண்ணி கொள்ளணும். இதோட 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் அளவுக்கு உப்புத்தூளையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்வோம். இனி இதோட ஆல்ரெடி பீட் பண்ணி எடுத்த எக் ஒயிட்டோட அரைவாசியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். மிச்சமாக இருக்கிற எக் ஒயிட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணினா ஏர் உள்ளே போய் கேக் ஹார்ட் ஆயிரும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணினா போதும். கேக் மிக்சர் ரெடி ஆயிட்டது. இனி பேக்கிங் ட்ரே ஒன்றில் ஊற்றி எடுத்துக்கொள்ளுவோம். இனி ப்ரீஹீட்டட் அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கேக்கை சோப் பண்ணுறதுக்காக மில்க் மிக்சரை ரெடி பண்ணி கொள்ளுவோம். 1/4 கப் கண்டென்ஸ் மில்கோட 1/4 கப் விப்பிங் க்ரீம், இதோட 1/2 கப் ஃப்ரெஷ் மில்கையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இந்த மில்க் மிக்சருக்கு விப்பிங் க்ரீமுக்கு பதிலாக எவாப்ரேட்டட் மில்கையும் யூஸ் பண்ணலாம். 25 மினிட்ஸில் கேக் பேக் ஆகி ரெடி ஆகிட்டுது. ஆறின பிறகு பேக்கிங் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மில்கை அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஃபோக் ஸ்பூன் ஒன்றால் கேக்குக்கு மேலால் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கொள்கிறேன்.
இனி ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி எடுத்த மில்க் மிக்சரை கேக்குக்கு மேலால் சேர்த்து ½ அன் ஹவருக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்காக விட வேணும். அடுத்ததாக கேக்குக்கு மேலால் சேர்க்கறதுக்காக தேவையான க்ரீம் மிக்சரை ரெடி பண்ணி கொள்ளுவோம். 1 கப் விப்பிங் க்ரீமோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்து நல்ல திக்கான க்ரீம் கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் பீட் பண்ணி கொள்ளணும். மில்கில் கேக் நல்லா சோக் ஆகிட்டுது. இனிமேலால் பீட் பண்ணி எடுத்த விப்பிங் க்ரீமை சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொள்ளணும். நான் இந்த ட்ரெஸ்லெச்சஸ் கேக்கை பர்த்டே கேக் போல் செய்ததால் கூடுதலாக விப்பிங் க்ரீம் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு விப்பிங் க்ரீமை குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க. இனி பேக்கிங் ட்ரேயிலிருந்து ரிலீஸ் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்காக ப்ளூபெர்ரிஸால் கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான சாஃப்டான ட்ரெஸ்லெச்சஸ் கேக் டிஃபரெண்ட்டாக என்னோட ஸ்டைலில் ரெடி ஆகிட்டுது. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்து இன்னும் கொஞ்சம் மில்கில் சோக் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் சாஃப்டாக க்ரீமியாக அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.